ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் இட்லி மாவு இருந்தது, இட்லி இருந்தது லெஃப்ட் அவுட்டு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இது பெப்பர் இருக்குது. ஸோ பெப்பரை வந்து நம்ம வந்து பொடி பண்ணியிருக்கேன், லைட்டாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கு தண்ணியை வந்து கொஞ்சமாக விட்டு வடை வந்து போடுற மாதிரி வடை பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கையை வந்து நொறுங்க பிசைஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து அடுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயும் காய வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்ட் அவுட் இட்லியில் லெஃப்ட் அவுட் இட்லியில் வடை செய்ய போகிறோம். ஸோ அதுதான் இப்போ வந்து கிளைமேட் வேறு ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு வடை செய்திருப்போம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். ஸோ தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், நிறையா சேர்க்க வேண்டாம். இது நல்லா வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கு நல்லா வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். அப்போ நம்மளுக்கு வந்து நல்லாமே நைஸ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள். ஸோ வந்து நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாகி எல்லாமே வந்து நல்லா இதாகி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஸோ அரிசி மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த மாவு கன்சிஸ்டன்சி, அதாவது வடையோட பதம் வந்துடும். ஸோ அதுதான். இதை நல்லா வந்து இது பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டு எடுத்துட வேண்டியதான். உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ வந்து வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு உள்ளே ஒரு ஓட்டை போட்டு நம்ம உளுந்த வடை எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வடை வந்து சும்மா சூப்பராக வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், சூப்பராக வடை வந்து நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.